ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். பேயை வழி நடத்தி கூட்டு போகிற ஒரு பொண்ணு, பிளாக் மேஜிக் செய்கிற பெண்களுக்கு அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட கடுமையான தண்டனை. இறந்தவங்களுடைய உடம்புல இருந்து இதயத்தை மட்டும் தனியாக எடுத்து அதை திரும்பவும் உறவினர்கள்கிட்டயே கொடுக்குற பழக்கம். இந்த மாதிரி பல மர்மமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இன்றைக்கான வீடியோட கொஷின் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் உங்களுக்கும் உங்கள் சிப்ளிங்ஸுக்கும் எதுக்காக சண்டை வரும் அண்ட் கடைசியில் யாரை அம்மா கிட்ட அடி வாங்குவீங்க அப்படின்னும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது விக்டிம்ஸ் ஆஃப் பாம்பே. பாம்பேன்னு உடனே நம்ம இந்தியாவில் இருக்கிற பாம்பே, அதாவது மும்பை அப்படிங்கிற சிட்டியை நினச்சிடாதீங்க. இது அந்த காலத்தில் ரோம் சிட்டியில் இருக்கக்கூடிய பாம்பே அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் இடத்த சொல்கிறாங்க. இந்த இடத்துல மனுஷங்க நரக வேதனையை அனுபவித்து செத்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடம்பு மோல்டு மாதிரி மாறிடுச்சு. ஏன் தெரியுமா? இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வால்கனோ, அதாவது எரிமலை இருந்திருக்கு. இந்த எரிமலை அப்பப்போ புகையை கக்கிக்கிட்டே இருக்கும். இப்படி புகையை கக்கும் போதெல்லாம் அந்த சைடில் வாழ்ந்த அந்த பாம்பே நாட்டு மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் இது நம்ம கடவுளுடைய சக்தி, கடவுள் தான் வெளிப்படுறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது 1500 வருஷத்துக்கு முன்னாடிங்க. அந்த டைம்லலாம் எரிமலை வெடிக்கும், அதனால நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிற அவேர்னஸே அவங்களுக்கு கிடையாது. அப்படிதான் ஒரு நாள் காலையில் அவங்க எப்பவும் போல எந்திரிச்சு வழக்கம் போல் அவங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது எரிமலை வெடிச்சிருக்கு. அந்த டைம்லையும் புகை வந்திருக்குங்க. அவங்க அதை பார்த்துட்டு நம்மளுடைய கடவுள் தான் வெளிப்படுறாருன்னு அதை கும்பிட்டுட்டு அவங்களுடைய வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் திடீர்னு அந்த புகை ரொம்ப பயங்கரமாகவும் அதிலிருந்து நிறைய எரிக்கற்களும் வந்திருக்கு. அது வரைக்கும் இந்த எரிமலையை அவங்க கடவுளாக நினச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்களுடைய உயிரை காவு வாங்க வந்த யமன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. சாயந்தரம் 5 மணி இருக்கும்போது அங்கே இருந்த கரும்புகை இன்னும் அதிகமாகி அதில் இருந்து லாவா, அதாவது எரிமலையிலிருந்து வெளிவர லாவா அவங்க மேலே தெரிச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த எரிமலை சாம்பல் அவங்க மேலே பட்டதுனால உயிரோட அவங்களுடைய உடம்பு மோல்டு மாதிரி மாறிடுச்சு. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிற எல்லாமே மனுஷங்க தாங்க. இவங்களுக்கு எரிமலையை பற்றின கொஞ்சம் அவேர்னஸாகவும் இருந்திருந்ததுன்னா கப்பல் மூலமாக அவங்க அந்த இடத்துல இருந்து முன்னாடியே வெளியேறியிருப்பாங்க. அவங்க சாகிற நேரத்தில் எப்படி துடிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி அவங்க மோல்டாக மாறி இருக்கிறாங்க. இறக்க போகிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தர் அவருடைய கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுற மாதிரியே மோல்டாக மாறி இருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய குழந்தைகள் அவருடைய கண்ணு முன்னாடியே இறந்து போகிறத அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவரும் மோல்டாயிருக்காரு, அவருடைய குழந்தைகளும் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கப்பல்ஸுங்க இறக்க போறோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் கட்டி அணைச்ச மாதிரியே இறந்து போய் மோல்டா இருக்காங்க. பாக்குறதுக்கே கொடூரமா இருக்குல்ல. இந்த காலத்தில் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து அதிலிருந்து தோண்டி எடுக்கும்போது தான் இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. இதில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சில உடம்புகள்லாம் நேஷனல் ஆர்கியாலஜிக்கல் மியூசியமில் விற்கப்பட்டிருக்கு. எரிமலையுடைய சாம்பல் பட்டு அவங்களுடைய உடம்பு ரொம்ப ஹார்டாக மாறி இந்த மாதிரி மோல்டாக மாறிட்டாங்க. இதுக்கு பேர் நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிஷன். அந்த பகுதி முழுவதுமாகவே எரிமலை சாம்பலால் மூழ்கப்பட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த எரிமலை சாம்பல் பட்ட இடங்கள்ல இருந்து மரங்களும் செடிகளும் நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சிருக்கு. மரம் செடி கொடிகள்லாம் இந்த எரிமலை சாம்பல் மூலமா ரொம்பவே நல்லா வளரும். இந்த மாதிரி பச்சை பசேல்னு வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி ஒரு ட்ராஜடி நடந்ததையே மறந்து இங்கேயும் மனுஷங்க மறுபடியும் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ராப்பா நூய் ஸ்டாச்சூஸ். இந்த ஸ்டாச்சூஸை நிறைய பேர் நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துக்கு நிறைய டூரிஸ்டர்ஸ் வர மாதிரியும் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா ஈஸ்டர்ன் ஐலாண்டில் தான் அமைஞ்சிருக்குங்க. நிறைய பேருக்கு இந்த சிலைகளுடைய பேக் ஸ்டோரி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ராப்பா நூய் அப்படிங்கிற பழங்குடியினர் செஞ்ச சிலைகள் தான் இது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சிலைகள் இருக்குங்க. ஹெட் ஸ்கல்ப்சர் மாதிரி இருக்கும், அதாவது தலையுடைய பாகத்தை மட்டும் இவங்க கல்லில் செதுக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி சிலைகளை அவங்க செஞ்சதுக்கான முக்கியமான காரணமே அந்த பழங்குடியின மக்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மா இந்த சிலைகளுக்குள்ள வாழ்றதா நம்பி இதை வழிபாடும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வணிகம் வர்த்தகத்துக்கு பண்டமாற்று முறைக்காக இந்த சிலைகளை செஞ்சு விற்பனையும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. விற்பனை மீன்ஸ் எப்படி அப்படின்னா, இந்த சிலைகளை கொடுத்து அதுக்கு பதிலாக அவங்க ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சர்க்கரை வள்ளி கிழங்கு, பனானா, கோழி இது எல்லாத்தையுமே வாங்கலாம். அந்த காலத்தில் கரன்சி கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்டமாற்று முறை தான் இருந்தது. அதாவது ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்கிறது. இவங்க செய்கிற இந்த சிலைகள் ரொம்ப யூனிக்காக இருக்கும். இதுக்காக இவங்க எந்த ஒரு மிஷினரிஸும் பயன்படுத்தலைங்க. அவங்களுடைய கைகளாலேயே இந்த மாதிரி பாறைகளை செதுக்கியிருக்காங்க. பாறைகள் அப்படின்னா அந்த இடத்துல இருந்த எரிமலை சாம்பல் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் இந்த ஸ்டாச்சூஸையே உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டாச்சூஸ்க்குலாம் அவ்வளோ ஒரு மதிப்பாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இடத்துக்கு வர பெரிய பெரிய விஐபிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஹானர் பண்ணுற விதமாக இந்த மாதிரி சிலைகளை செஞ்சு அவங்கள வரவேற்பாங்களாம். இந்த சிலைகளுக்கான மதிப்பும் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால இதை காவ் பண்ணுற காவர்ஸும் கண்டினியூவாக இந்த மாதிரி ஸ்டாச்சூஸை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இது ஒரு பாரம்பரியத்துக்கான அடையாளம்னு சொல்கிறாங்க.
அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது புரியல்ஸ் ஆஃப் ஹார்ட். அந்த காலத்தில் இறந்தவங்களுடைய உடம்புல இருக்கிற இதயத்தை மட்டும் தனியாக பிரித்து அதை ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மரப்பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டி அதை திரும்பவும் அந்த உறவினர்கள்கிட்டயே ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு கொடுத்துருவாங்களாம். இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய மரப்பெட்டிகள் எல்லாமே 2015 வருஷம் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. இது 16th செஞ்சுரியில் வாழ்ந்த மக்கள்கிட்ட இருந்த பழக்கம் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவங்க கண்டுபிடிச்ச இந்த ஹார்ட் ஷேப் மரப்பெட்டிகளை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள மனுஷங்களுடைய இதயம் ரொம்பவே நல்லா பதப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க. அந்த இதயத்தை சோதனைக்கு உட்படுத்தும் போது தான் தெரிஞ்சது அதுல 5 இதயம் இருந்திருக்கு. அதுல 3 இதயம் கார்டியோவாஸ்குலர் அப்படிங்கிற நோயினால பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. ஒரு இதயம் ரொம்பவே ஹெல்த்தியா இருந்தது. இன்னொரு இதயம் என்ன நிலையில இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா அது ரொம்பவே டேமேஜ் ஆகி இருந்தது. இந்த இதயங்கள்லாம் அந்த டைம்ல வாழ்ந்த பெரிய பெரிய அரசர்களுடைய நினைவா இருக்கும் போல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இங்க பதப்படுத்தி வச்சிருந்த எல்லா இதயமுமே அந்த காலத்துல வாழ்ந்த சாதாரண மக்களுடைய இதயமாங்க. ஏன்னா அரசர்களுடைய உடம்பை எரிச்சிருவாங்களாம். அப்படி எரிச்சா அந்த அரசர்களுடைய ஆத்மா சொர்க்கத்துக்கு போகும் அப்படின்னு அவங்க நம்பியிருக்காங்க. அதனால அடித்தட்டு மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய உடம்பை இந்த மாதிரி புதைச்சி அவங்களுடைய இதயத்தை இந்த மாதிரி பூட்டி வச்சிருவாங்களாம். ஸோ அவங்களுடைய ஆத்மா மண்ணுக்கடியிலேயே இருக்கும், அரசர்களுடைய ஆத்மா மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகும் அப்படின்னு அவங்க இந்த மாதிரி பழக்கத்தை வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா இதயம் தான் நம்மளுடைய உடம்பை செயல்பட வைக்கிற ஒரு முதன்மையான காரணியா இருக்குங்கிறதுனால அந்த இதயத்தை இந்த மாதிரி பூட்டி வச்சிருவாங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது த ஓல்டஸ்ட் நோன் கோஸ்ட் டிபிக்ஷன். பாபிலோனியா அப்படிங்கிற நாட்டில் 3500 வருஷம் பழமையான ஒரு சுவர் துண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை டேப்லெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுவர் துண்டில் இருந்த சித்திரம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு பொண்ணு ஒரு பேயை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்திருக்கு. அதாவது இறந்து போன ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை ஒரு பொண்ணு வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிற மாதிரி அந்த ஓவியம் இருந்திருக்கு. இப்போ இந்த சுவர் துண்டு பிரிட்டிஷ் மியூசியமில் இருக்குது. டாக்டர் இர்விங் அப்படிங்கிறவர் தான் இந்த சுவர் துண்டை நல்லா ஆராய்ச்சி பண்ணி இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஏன்ஷியன் விச் ஹண்ட். 15th செஞ்சுரியில் ஸ்காட்டிஷில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் பிரிசன், அதாவது ஜெயில் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஜெயிலில் இருந்தவங்க கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவங்களாக இருக்கலாம். அந்த 1000 பேருமே ஆண்கள் கிடையாது, பெண்கள் தான். ஏன்னா 15th செஞ்சுரியில் வாழ்ந்த பெண்கள் எல்லாருமே பிளாக் மேஜிக் பண்ணுறதுல சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க. அப்படி பிளாக் மேஜிக் பண்ணுற அக்யூஸ்ட் எல்லாத்தையுமே தனியான சிறையில் போட்டிருக்காங்க. 2016 தான் இப்படி ஒரு சிறை இருக்கிறதையே கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி பிளாக் மேஜிக் பண்ணுற பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையும் கொஞ்சம் கடுமையாகவே இருந்திருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பிளெயின் ஆஃப் ஜார்ஸ், அதாவது ஜாடிகளின் சமவெளின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் சென்ட்ரல் லயோஸில் தான் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2000 சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டோன்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜாடிகளுமே ஸ்டோனால் உருவாக்கப்பட்டது. இது அரக்கர்களின் கோப்பைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 கோப்பைகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரே மாதிரியான சைஸ்லையும் ஒரே மாதிரியான ஹைட்லையும் இருக்கும். இங்கே இருக்கிற ஒரு சில கோப்பைகள் 3 மீட்டர் வரைக்கும் நீளமுடையதாக இருந்திருக்கு. இந்த பெரிய பெரிய கோப்பைகளை எதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிற ஆராய்ச்சியும் போய்கிட்டு தான் இருக்கு. ஒரு சில கோப்பைகளை போர் நடக்கும்போது ஆயுதங்களை பதுக்கி வைப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இருந்த கோப்பைகளுக்குள்ள நிறைய கற்கள் இருந்திருக்கு. ஒருவேளை பாம் கேரி பண்றதுக்காக கூட இந்த கோப்பைகளை உருவாக்கியிருக்கலாம் அப்படிங்கிற விதத்திலையும் ஆராய்ச்சி போகுது. சிவிலைசேஷன் அப்போ யுஎஸ்க்கும் வியட்நாமுக்கும் போர் நடந்தது. அந்த டைம்ல தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கோப்பைகளை மூடி வைக்கிற டிஸ்க் வடிவத்தில் இருக்கக்கூடிய மூடிகளையும் கண்டெடுத்திருக்காங்க. ஒரு சில கோப்பைகள் மேல சீன ஓவியங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்லுது. அந்த காலத்துல இறந்து போனவங்களுடைய உடம்ப இந்த கோப்பைகளுக்குள்ள வச்சு மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இருந்து கிடைச்ச எலும்புக்கூடுல இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்பைசி ஒயின். ரோம்னு சொன்னாலே நமக்கு ஒயின் தான் ஞாபகம் வரும். ரோம் நாட்டில் தயாரிக்கப்படுற இந்த ஒயினுடைய டேஸ்ட்டு இந்த உலகத்தில் எங்கே தேடினாலும் நமக்கு கிடைக்காது. அந்த அளவுக்கு சூப்பராக இவங்க தயார் பண்ணுவாங்க. அதுக்கு பயன்படுத்துகிற கிளே பாட் எல்லாமே வித்தியாசமானதாக இருக்கும். அகழ்வாராய்ச்சியில் ஏன்ஷியன் டைமில் இருந்தே இவங்க ஒயின் தயாரிக்கிறது பயன்படுத்தின கிளே ஜார்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு இவங்க பயன்படுத்துகிற இந்த ஜாடிகள் முட்டை வடிவத்திலையும் முக்கால்வாசி ஜாடி மண்ணுக்கடியிலையும் புதையுண்ட மாதிரி இருக்குமா. இந்த ஒயின் தயாரிக்கிறதுக்கு இவங்க பயன்படுத்துறது கருப்பு நிற திராட்சை பழங்கள். இதனால ரோம் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒயின் இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்குமா. திராட்சை பழங்களுடைய தோலை உரிக்காம அப்படியே பயன்படுத்துறதுனால அதிக அளவுல நமக்கு ஒயினும் கிடைக்குமா. இந்த ஒயினுக்கு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் கொடுக்கறதுனால தான் இந்த ஜாடிகள்ல ஊற்றி வைக்கிறாங்க. இதனால நேச்சுரலான ஈஸ்ட் உருவாகி நமக்கு அதனுடைய டேஸ்ட்டும் அருமையானதா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஒயினுடைய டேஸ்ட் கொஞ்சமா நமக்கு ஸ்பைசியா இருக்குமா. அதனுடைய வாசனை ஆப்பிளை ரோஸ்ட் பண்ணாலோ பிரெட்டை டோஸ்ட் பண்ணாலோ நமக்கு எந்த மாதிரி ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி ஸ்மெல்ல இருக்குமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரோமன் எக்யூப்மெண்ட்.
பார்க்கறதுக்கு 12 ஃபேஸஸ் உடைய பென்டகனல் சைஸ்ல இருக்குங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு ஹோலும் நடுவுல இருக்கிற ஒரு சென்டர் ஹோல்ல கனெக்ட் ஆகி இருக்குமா. ரோம் நாட்டுல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கருவியை எதுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஆராய்ச்சி போய்கிட்டு இருந்தது. சில பேர் இதை நிலத்தை அளக்குறதுக்கு பயன்படுத்துற கருவி அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ற சூயிங் கிரெயின் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோல நீங்க ஃபாஸ்டா பண்ற வேலை என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு இயாத் அப்படிங்கிற சொல்ல என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, நான் ஸ்பீடா காய்கறி கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட் செல்லம். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்க மறக்காம கமெண்ட்ல போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோல சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.